உள்ளாட்சி அரசு செய்தியால் இணைவோம். நாற்றம்பள்ளி செய்திகள். லாரி உரிமையாளர்கள் ஸ்ட்ரைக் அறிவித்தா மட்டும் போதுமா? நாங்க ஒத்துழைக்க வேண்டாமா? கோரிக்கை நிறைவேற்றாவிடில் லாரிகள் கண்டிப்பாக ஓடும். டிரைவர்கள் எச்சரிக்கை. திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளி அடுத்த மல்லகுண்டா பகுதியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் ஆல் இந்தியா நேஷனல் ஹைவே டிரைவர்ஸ் யூனியன் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா யூனியன் சார்பில் தமிழ்நாடு முழுவதும் உள்ள மாவட்ட ஒன்றிய பொறுப்பாளர்கள் நியமன சான்றிதழ் வழங்குதல் மற்றும் கலந்தாய்வு கூட்டம் தேசிய பொதுச் செயலாளர் மாது நடைபெற்றது. இந்த கலந்தாய்வு கூட்டத்தில் பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. அப்போது பேசிய தேசிய தலைவர் பெரியசாமி, எங்க சங்கத்தில் உள்ள ஓட்டுநர்களுக்கு தபால் ஓட்டு தர வேண்டும். அப்படி இல்லை என்றால் வருகின்ற தேர்தலில் ஓட்டுநர்கள் மற்றும் அவர்கள் குடும்பத்தினர் வாக்களிக்கப் போவதில்லை. மேலும் தேசிய நெடுஞ்சாலையில் வாகனங்களை இயக்கும் போது ஓட்டுநர்களுக்கு பல்வேறு உடல் சார்ந்த பிரச்சனைகளும் மேலும் உயிருக்கு உத்தரவாதம் இல்லாத சூழ்நிலையும் ஏற்படுகிறது. எனவே ஓட்டுநர்களுக்கு பாதுகாப்பு சட்டம் இயற்றப்பட வேண்டும் என கூறினார். உரிமையாளர்கள் கூட்டமைப்பு சார்பில் வாகனங்கள் தகுதி சான்றிதழ் விலை உயர்வை கண்டித்து வருகின்ற 9ஆம் தேதி லாரி ஸ்ட்ரைக் அறிவித்துள்ளனர். அதில் ஓட்டுநர்களின் 2 கோரிக்கைகளையும் ஏற்று ஸ்ட்ரைக் அறிவித்தால் மட்டுமே அதற்கு நாங்கள் ஆதரவு அளிப்போம். அதை தவிர்த்து ஸ்ட்ரைக் நடைபெற்றால் இந்தியா முழுவதும் ஓட்டுநர்கள் வாகனங்கள் இயக்குவோம் எனவும் எச்சரித்தனர். இந்த கலந்தாய்வு கூட்டத்தில் 100க்கும் மேற்பட்ட ஓட்டுநர் கலந்து கொண்டனர். பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கு வணக்கம். இன்று திருப்பத்தூர் மாவட்டம் நாட்றாம்பள்ளியில் மாநில மாவட்ட பொறுப்பாளர்கள் கலந்தாய்வு கூட்டம் இன்று நடந்துக்கிட்டு இருக்குது. இதில் இடையில நாங்கள் சென்னை ப்ரெஸ் கிளப்பில் போய் ஒரு கோரிக்கை கேட்டுட்டு வந்தோம். என்னன்னா, ஓட்டுநர்களுக்கு தபால் ஓட்டு உரிமை அளிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டிருந்தோம். இந்த தபால் ஓட்டு அளிக்கலை அப்படின்னா நாங்கள் ஓட்டு செலுத்த போகிறது இல்லை. இந்த தேர்தலில் எங்கள் ஓட்டுநர்கள், நெடுஞ்சாலை ஓட்டுநர்களும் சரி, இலகுரக வாகன ஓட்டுநர்களும் சரி, ஓட்டு இந்த எலெக்ஷனில் நாங்கள் போட போகிறது இல்லை. நாங்கள் போட போகிறது இல்லைங்கிற ஒரு விஷயம் சொல்கிறதோட எங்கள் ஓட்டுநருடைய குடும்பம், மனைவி, அம்மா, அப்பா யாருமே ஓட்டு போட போகிறது இல்லை. எங்களுடைய ஓட்டு உரிமை, தபால் ஓட்டு உரிமை முழுமையாக இந்திய தேர்தல் ஆணையம் அறிவிக்கணும். ஏன்னா ஒவ்வொரு இந்த என்னமோ கேட்குறாங்க, ஓட்டுநருக்கு ஓட்டு கொடுத்துட்டா போட்டுருவீங்களா அப்படின்னு. கொடுத்தா தானே தெரியும் நாங்கள் போடுறோமா இல்லையான்னு, பர்சன்டேஜ் எவ்வளோ ஓட்டு பதிவு ஆகும்னு தெரியும். கொடுக்காமையே நீங்கள் போட்டுருவீங்களா அப்படிங்கிற ஒரு வார்த்தை கேட்குறாங்க. கண்டிப்பாக நாங்கள் ஓட்டு போடணுங்கிற ஒரு தேசப்பற்றோடு தான், நாட்டுப்பற்றோடு தான் இந்த கோரிக்கை நாங்கள் கேட்குறோம். அதே போல் 9ஆம் தேதி ஆல் இந்தியா மோட்டார் காங்கிரஸ் தமிழ்நாடு லாரி சம்மேளனம் அவங்க 9ஆம் தேதி கால வரையற்ற வேலை நிறுத்தம் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. கால வரையற்ற வேலை நிறுத்தம் எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஃப்சி ரேட்டு ஏற்றிட்டாங்க, அதனால் காலை வரையற்ற வேலை நிறுத்தம். இந்த உரிமையாளர்கள் சங்கம் நாங்கள் குறை சொல்லலை. இன்று ஒரு நாணயத்தில் பூவும் இருக்கும், தலையும் இருக்கும். இது ரெண்டும் இருந்தால் தான் அது நாணயமாக இருக்கும். ஒரு செயல்பாடாக உரிமையாளர்கள் சங்கம் எடுத்துகிட்டு போகுது. எங்கள் ஓட்டுநர்கள் சங்கத்துக்கிட்டேயும் ஒரு ஆலோசனை கேட்கலாம். இந்த மாதிரி நாங்கள் பண்ணுறோம், உங்களுடைய கோரிக்கைகள் ஏதாவது இருக்கா அப்படின்னு இந்த உரிமையாளர்கள் சங்கம் கேட்கலாம். ஆனால் உரிமையாளர்கள் சங்கம் இதுவரை ஓட்டுநர்களுடைய சங்கத்தோடைய அழைப்புதல் வைத்து எந்த ஒரு முன்னேற்றத்துக்கும் ஓட்டுநருடைய பாதுகாப்பும் உறுதிப்படுத்தினது இல்லை, ஓட்டுநருடைய உரிமையும் கொடுப்பதில்லை. இந்த மாதிரி செயல்கள் உரிமையாளர்கள் சங்கம் செஞ்சுக்கிட்டு இருக்குது. கண்டிப்பாக உரிமையாளர் சங்கத்துக்கு நாங்கள் எதிரி கிடையாது. உரிமையாளர் சங்கத்துக்கு நாங்கள் எதிரி கிடையாது. உரிமையாளரும் ஓட்டுநரும் ஒன்றிணைந்து செயல்பட்டாதான் இந்த மோட்டார் தொழிலே முன்னேற்றம் அடையும். இனி வருங்காலங்களில் எங்கள் ஓட்டுநர் சங்கத்தை கலந்துக்கிட்டு ஒரு ஸ்ட்ரைக் அறிவித்தாலும் சரி, வேறு எந்த ஒரு அரசுக்கு கோரிக்கை வைக்கிறதா இருந்தாலும் சரி, எங்களுடைய ஓட்டுநருடைய சங்கத்தையும் கலந்து கொண்டால் கண்டிப்பாக 100% மோட்டார் தொழிலை முன்னேற்றம் அடைய வைக்கலாம். ஏன்னா இன்றைக்கி நிலவரப்படி ஸ்ட்ரைக் அறிவித்தா எந்த ஸ்ட்ரைக் முழுமையாக நடக்குது, எதுவுமே நடக்கிறதில்ல. காரணம் என்னென்னா, அவங்கவுங்க ஒரு சங்கமாக இருக்கிறதுனால அது நடக்கிறதில்ல. இன்றைக்கி இந்த ஆல் இந்தியா மோட்டார் காங்கிரஸும் சரி, இப்போது ஆல் இந்தியா நேஷனல் ஹைவே டிரைவர்ஸ் யூனியன், ஒரு நெடுஞ்சாலையில் ஒரு வாகனத்துக்கு ஒரு ஒத்துழைப்பு, ஒரு பாதுகாப்பு இந்த லாரி உரிமையாளர்கள் சம்மேளனம், ஆல் இந்தியா மோட்டார் காங்கிரஸ் இது செய்து கொடுக்க வேண்டும். இது மட்டுமல்ல,
எங்கள் நெடுஞ்சாலையில் இன்றைக்கி இருக்கக்கூடிய உணவு முறையில் வந்து நிறைய சீர்கேடாகி நிறைய ஓட்டுநர்கள் வந்து ஹார்ட் அட்டாக் வந்து வாகனம் ஓட்டும் போதே இறந்துடுறாங்க, தூங்கும் போது இறந்துடுறாங்க. அவங்களுக்கு சரியான வந்து நெடுஞ்சாலையில் ஒரு மருத்துவ உதவி கிடைக்கிறதில்ல. இன்றைக்கி நெடுஞ்சாலையில் வந்து ஒவ்வொரு மினி கேண்டீன் இருக்கிற மாதிரி ஒவ்வொரு நெடுஞ்சாலையிலையும் வந்து மினி மெடிக்கல் கிளினிக் இருக்கணும். ஒவ்வொரு நெடுஞ்சாலை டோல்கேட்லேயும் மினி கிளினிக் இருக்கணும். இந்த கோரிக்கை நாங்கள் தேசிய நெடுஞ்சாலைத்துறை ஆணையத்துக்கு வந்து நாங்கள் முன்வைக்கிறோம். அதே போல் ஓட்டுநர்களுக்கு லைன் வண்டி வாகன ஓட்டுநர்களுக்கு வந்து பாதுகாப்பு இல்லாத சூழல் நடக்குது. இந்த சூழலில் நிறைய ஓட்டுநர்கள் வந்து வாகனத்தை ஓட்ட போகிறதுக்கே பயப்படுறாங்க. ஆகையால் இந்த மத்திய அரசாங்கம் நெடுஞ்சாலை ஓட்டுநர்களுடைய பாதுகாப்பை 100% உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு சட்டத்தை அமுல்படுத்த வேண்டும். இந்த சட்டம் மூலியமாக நெடுஞ்சாலை ஓட்டுநர்களுக்கு எந்த ஒரு தவறு நடந்தாலும் அந்த மாநில அரசாங்கமே வந்து பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டும். இந்த ஒரு கோரிக்கையும் நாங்கள் முன்வைக்கிறோம். மேலும் இன்னைக்கு இந்தியாவில் பொருளாதார முன்னேற்றத்துக்கு விவசாயம் எப்படி ஒரு பங்களிப்போ அதே போல் இந்த ஓட்டுநர்களும் 100% வந்து 99% இந்த ஓட்டுநருடைய பங்களிப்பு அதிகமாகவே இருக்குது. இந்த ஓட்டுநருடைய அந்த தொழிலுக்கான மரியாதையை உறுதிப்படுத்தி அவங்களுக்கான பாதுகாப்பையும் உறுதிப்படுத்தி கொடுக்கணும். மேலும் இப்போ வரக்கூடிய 9ஆம் தேதி நடக்கக்கூடிய அந்த ஸ்ட்ரைக்குக்கு கண்டிப்பாக எங்கள் உரிமையாளர்கள் சங்கம் எங்கள் ஓட்டுநர் சங்கத்திடம் கலந்துக்காமல் எங்கள் ஓட்டுநர்களுடைய கோரிக்கை ரெண்டே தான். ஒன்று, ஓட்டுநருக்கான தபால் ஓட்டு உரிமை வந்து முழுமையாக அளிக்கணும். இன்னொன்று, ஓட்டுநர்களுக்கு வந்து ஒரு பாதுகாப்பு சட்டத்தை அமுல்படுத்தணும். இது ரெண்டையும் இப்போ வரக்கூடிய 9ஆம் தேதி காலவரையற்ற வேலை நிறுத்தம், காலவரையற்ற வேலை நிறுத்தம், லாரி சம்மேளனம் அறிவிச்சிருக்கு. இதை ரெண்டையும் சேர்த்து கொண்டால் எங்களுடைய சங்கம் 100% ஒத்துழைப்பு தரும். இதை சேர்க்கவில்லை என்றால் கண்டிப்பாக எங்களுடைய சங்கத்தில் இருக்கக்கூடிய 1 லட்சம் உறுப்பினர்கள் தமிழ்நாட்டிலே இருக்காங்க. லாரி ஓட்டுநர்கள் கண்டிப்பாக வாகனம் வந்து எங்கேயுமே நிற்காது, போய்கிட்டே இருக்கும். ஸ்ட்ரைக்கு நடக்காது. ஓட்டுநர் நினச்சாதான் அது ஸ்ட்ரைக்காக இருக்கும். உரிமையாளர்கள் சொல்கிறது மட்டும் இல்லை, ஓட்டுநரும் நினைக்கணும். அப்போ ஓட்டுநருக்கான மரியாதையும் உரிமையும் உரிமையாளர்கள் சங்கம் தரணும். நாங்கள் உங்ககிட்ட வந்து தவறான ஒரு விஷயம் கேட்கல. எங்களிடமும் ஒரு கலந்து கொண்டு எங்களுடைய கோரிக்கையும் ஒரு வாட்டியாவது வைங்க. டோல்கேட் ரேட் ஏறி போச்சு, டீசல் ரேட் ஏறி போச்சு, அப்புறம் வந்து எஃப்சி ரேட் ஏறி போச்சு, இன்சூரன்ஸ் ரேட் ஏறி போச்சுன்னு சொல்லி ஸ்ட்ரைக் பண்ணக்கூடிய ஒரு உரிமையாளர்கள் சங்கம், ஓட்டுநரை தாக்கப்பட்டாங்க, ஓட்டுநரை கொலை செய்யப்பட்டாங்க, ஓட்டுநரை வந்து வெட்டப்பட்டாங்க, ஓட்டுநர் வந்து டீசல் திருடப்பட்டாங்க, இந்த மாதிரி எந்த ஒரு விஷயத்துக்குமே உரிமையாளர்கள் சங்கம் ஓட்டுநர் பக்கம் நிற்கிறது இல்லை. காரணம், வாகனம் போனால் அவங்களுக்கு இன்னொரு வாகனம் இன்சூரன்ஸ் எடுத்துக்குவாங்க. இன்றைக்கி என் ஓட்டுநர் உயிர் போனால் அதே உயிர் எனக்கு திரும்பி கிடைக்குமா? என் ஓட்டுநர் சமூகத்துக்காக இந்த தீர்மானத்தை இன்று இங்கே வந்திருக்கக்கூடிய அனைவரும் பொறுப்பாளர்களே. இந்த ஆல் இண்டியா நேஷனல் ஹைவே டிரைவர்ஸ் யூனியன் யாருமே உறுப்பினரை வச்சு நாங்கள் மீட்டிங் நடத்துறது கிடையாது. இது முழுக்க பொறுப்பாளர்கள் மட்டும்தான், மாநில மாவட்ட ஒன்றிய பொறுப்பாளர்கள் மட்டும்தான் இந்த மீட்டிங் வந்திருக்காங்க. ஓட்டுநர்கள் எல்லாம் ஒன்று சேர்க்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அது மாபெரும் ஒரு மாநாடாக தான் இருக்குமே தவிர இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்காது என்பதை தெரியப்படுத்திக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.